அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, இன்றைய தினம் நாம் ஒரு நபிமொழியை பார்க்க இருக்கின்றோம். தொழுகையில் வானத்தின் பக்கம் நம்முடைய பார்வையை உயர்த்தினால் அதனால் என்ன பாதிப்பு ஏற்படும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செயலை செய்வதை விட்டும் எந்த அளவிற்கு நம்மளை தடுத்திருக்கிறார்கள், எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள் என்பதை நாம் இன்றைய தினம் உள்ள நபிமொழியிலே பார்க்க இருக்கின்றோம். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், சில கூட்டத்தாரின் நிலை என்ன? அவர்கள் தொழுகையில் வானத்தின் பக்கம் தங்கள் பார்வையை உயர்த்துகின்றனர். மேலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சொல் கடுமையாகியது. அப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இப்படி செய்வதை விட்டும் அவர்கள் விலகி கொள்ளவும் அல்லது அவர்களின் பார்வைகள் பறிக்கப்படும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் நம்முடைய தொழுகையில் நம்முடைய பார்வையை வானத்தின் பக்கம் உயர்த்துவதை விட்டும் நாம் ஒதுங்கி கொள்ள வேண்டும். இந்த செயல்களை ஒருபோதும் நாம் செய்யக்கூடாது. அல்லாஹ் தாலா நம்முடைய தொழுகையை பரிபூர்ணமான தொழுகையாக அல்லாஹ் தாலா ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.